GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கடந்த சில ஆண்டுகளாகவே ஹிஜாப் தொடர்பான பிரச்சனை இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த பிரச்சனை அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியாவில் ஹிஜாப் சர்ச்சை முதலில் 2022ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் தொடங்கியது. அங்கு கல்லூரிகளில் ஹிஜாப் அணிவதை தடை செய்த அரசாணைக்கு எதிராக மாணவிகள் போராட்டம் நடத்தினர். இது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஹிஜாப் இஸ்லாமின் அத்தியாவசிய மத பழக்கமல்ல என்று தீர்ப்பளித்து தடையை உறுதி செய்தது. பின்னர் 2023இல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தடை நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் ஹிஜாப் தொடர்பான விவாதங்கள் எழுந்தன. ஆனால் பெரிய அளவில் சர்ச்சையாகவில்லை. அந்த வகையில் தற்போது இந்த பிரச்சனை கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை கடந்து தற்போது பாஜக கூட்டணி ஆளும் பீகாரிலும் தலை தூக்கியிருப்பது அங்கு வாழும் சிறுபான்மையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி என்ற ஆயுஷ் படிப்பு பயின்ற மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா 15ஆம் தேதி நடைபெற்றது. இந்த விழாவில் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்று மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். அப்போது ஹிஜாப் அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண் மருத்துவர் சான்றிதழ் பெற மேடைக்கு வந்தபோது முதல்வர் நிதிஷ்குமார் இது என்ன என்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணின் ஹிஜாபை கீழே இழுத்து முகத்தை காண்பிக்கும்படி செய்தார். அப்போது மேடையில் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மங்கள் பாண்டே, முதல்வரின் முதன்மை செயலாளர் தீபக்குமார் ஆகியோர் சிரித்தபடி நின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் நிதிஷ்குமாரின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ், நிதிஷ்குமாரின் வெட்கமற்ற தன்மையை பாருங்கள். ஒரு பெண் மருத்துவர் தனது சான்றிதழை பெற வரும்போது நிதிஷ்குமார் ஹிஜாபை கழற்றினார். பீகாரில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒரு நபர் வெளிப்படையாக இதுபோன்ற ஒரு மோசமான செயலில் ஈடுபடுகிறார். மாநிலத்தில் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த அருவருப்பான நடத்தைக்காக நிதிஷ்குமார் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த அருவருப்பானது மன்னிக்க முடியாதது என்று சாடியுள்ளது. அதே போன்று ராஷ்டிரிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருக்கு என்னாச்சு, அவரது மனநிலை இப்போது மிகவும் பரிதாபகரமான நிலையை அடைந்து விட்டதா அல்லது நிதிஷ் இப்போது 100% சங்கியாக மாறிவிட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.